ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக 1 கிலோ சிக்கன் வச்சு குக்கரில் ரொம்ப சீக்கிரமாக கிரேவி வந்து பண்ண போகிறோம். இதுக்கு வந்து மசாலா வீட்டிலையே இருக்கிற பொருளை வச்சு அரைச்சி சேர்க்க போகிறோம். வேறு எந்த மசாலாவும் சேர்க்காம ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ருசியாக, அதே டைமிங்கில் ஆரோக்கியமாக இன்றைக்கி நம்ம வந்து செய்ய போகிறோம். 1 kg சிக்கன் கிரேவி தாங்க. ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிளகா வத்தல் பார்த்திங்கன்னா 10 மிளகா வத்தலுக்குள்ளே எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் வந்து 2 ஏலக்காய், பட்டை சின்னதாக, சோம்பு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1/2 ஸ்பூனு, 1 ஸ்டார் பூ, மிளகு வந்து 6 ஸ்பூன் இல்லைன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு தகுந்த போல். இது எல்லாத்தையுமே ட்ரையாக தான் வறுக்கணும், எண்ணெய் இல்லாமல். ஓரளவுக்கு வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு மல்லி கலர் மாறினோடனே இறக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் குழம்பு பார்த்திங்கன்னா குக்கரில் வைக்க போகிறோம். அது நீங்கள் எப்படி தாளிப்பீங்களோ அந்த மாதிரி தாளிச்சிக்கிட்டு நம்ம வந்து பூண்டு சேர்க்காமல் வெறும் இஞ்சி மட்டும் ஒரு துண்டை நல்லா நச்சு சேர்த்துக்கிட்டேன். பெரிய வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸை நல்லா கட் பண்ணி எண்ணெயில் வதக்கியாச்சு. புதினா, மல்லி இலை, இதை வந்து பார்த்திங்கன்னா புதினாவெல்லாம் அந்த காம்போடையே நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு எண்ணெயில் நல்லா வதக்கணும். அப்படின்னா குழம்பு வந்து நல்லா வாசமாக இருக்கும். அந்த சாறுலாம் குழம்புல சேரும். இந்த புதினாவோட இலைகளோட சாறு ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி வந்து 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி விட்ருங்க. இப்போது 1 கிலோ சிக்கன் இருக்குல்ல, அதை நல்லா அலசி எடுத்துக்கிட்டு நம்ம குக்கரில் வந்து சேர்த்துருங்க. உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சிக்கன் வந்து 1 கிலோ அப்படின்றதுனால பார்த்திங்க அப்படின்னா மசாலா வந்து நல்லா காரசாரமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போது இதில் வந்து மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துடலாம். இந்த ஸ்பூனில் பார்த்திங்கன்னா ஒரு 8-9 ஸ்பூன் கிட்டே நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. தண்ணி வந்து ரொம்ப தேவையில்லை. சிக்கன் வந்து கரெக்டாக மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாகவும் நமக்கு வந்து கிரேவி ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். மசாலாவும் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்சதுனால ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. இந்த மாதிரி மசாலா அரைச்சி நீங்கள் கிரேவி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஸ்வீட் ஹோம் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்காங்க. கண்டிப்பாக சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.